Hi friends, welcome to Padmini ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 2 minutesல எப்படி தேங்காய் சட்னி பண்ண போறது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன தேவைனா அரை மூடி கப் தேங்காய், 100 கிராம் பொட்டுக்கடலை, கடுகு 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்து போட்டு லைட்டாக வறுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அரை மூடி தேங்காவை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சில்லு போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேங்க. அடுத்து பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஜஸ்ட் தண்ணி இல்லாமல் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணி சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் போதும் இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியில் ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.